இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஈடு இணைற்ற நாமத்தில் மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நேற்றைய தினத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் கடைசி வரைக்கும் நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனத்தை வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே இந்த அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியம், அதிலே ஒரு காரியம், ஒரு சம்பவம் வருகிறது. ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் லோத்துவனுடைய மேய்ப்பருக்கும் அடிக்கடி அங்கே வாக்குவாதம் வருகிறது, சண்டை வருது. அதனால 2 பேர் அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். அதுதான் இந்த 1ஆம் வசனத்தில் 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். ஆபிராமும் அவன் மனைவியும் அவனுக்குண்டான யாவையும் அவனோடே லோத்தும் எகிப்தை விட்டு தென் தேசத்திற்கு வந்தார்கள். எகிப்துக்கு போன ஆபிராம் மீண்டும், யாரெல்லாம்? ஆபிராம், அவனுடைய மனைவி லோத்து, அவங்க தென் தேசத்திற்கு மீண்டும் வருகிறார்கள். ஆபிராம் 2ஆம் வசனம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளுடைய சீமானாயிருந்தான். முதலே சொன்ன மாதிரி என்னெல்லாம் இருந்துச்சு? ஆபிரகாமுக்கு மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் ஆசைகளுடைய சீமானாயிருந்தான். 3ஆம் வசனம் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தனக்கு என்பதாக கூடாரம் போட்டதும் தன் முதலாய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். பெத்தேலுக்கு வர்றாரு. பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையில அவர் கூடாரம் போட்டு அங்கே இருக்கிறார். அங்கதான் முதலாவது ஆபிராம் கர்த்தரை தொழுது கொண்டார். கர்த்தரை தொழுது கொண்டார். அந்த இடத்துக்கு ஆபிராம் வர்றார். 4ஆம் வசனம் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். முதல்ல தொழுது கொண்டாரு, திரும்பி அந்த இடத்துக்கு வந்து 2வது தொழுது கொள்றாரு. 5ஆம் வசனம் ஆபிராமனுடைய வந்த லோத்துவும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, ஆபிரகாம் கூட வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகள் கூடாரங்கள் இருந்தன. 6ஆம் வசனம் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாது போயிற்று. அந்த இடமே, அந்த பூமியே அவங்க ஒன்றா வாசம் பண்ணுறதுக்கு முடியலை. ஏன்னா அவ்வளவு சொத்துக்கள், ஆடு மாடுகள், செல்வங்கள், வேலைக்காரர் ஏராளமானது இருந்துச்சு. யாருக்கும்? லோத்துவுக்கும் ஆபிராமுக்கும். ஆகவே அந்த இடம் அவங்களுக்கு போதுமானது இடமா இல்லை. அது மட்டும் இல்லை, 7ஆம் வசனம் ஆபிராமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெர்சியரும் அந்த தேசத்திலே குடியிருந்தார்கள். கானானியரும் பெர்சியரும் குடியிருக்கிற அந்த தேசத்தில் ஆபிராமும் லோத்து குடியிருக்கிறாங்க. ஆபிராமுடைய மந்தையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள், லோத்துனுடைய மந்தையை மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள். இந்த 2 மேய்ப்பருக்கும் வாக்குவாதம், பிரச்சனை உண்டாகுது. பிரச்சனை வந்துட்டு 2 மேய்ப்பருக்கும் பிரச்சனை வருது. ஆபிரகாம் மந்தை மேய்க்கிற மேய்ப்பருக்கும் லோத்துவனுடைய மந்தை மேய்க்கிற மேய்ப்பருக்கும் 2 பேரும் ஒரே இடத்துல தான் குடியிருக்கிறாங்க, ஒரே பகுதியில் தான் குடியிருக்கிறாங்க. ஆனால் 2 மேய்ப்பர்களுக்கும் இங்கே பிரச்சனை வருது, 2 மேய்ப்பருக்கு இங்கே வாக்குவாதம் வந்து சண்டை வருது. அதனால இங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? 8ஆம் வசனத்தில் ஆபிராம் லோத்துவை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். சொல்ல நம்ம 2 பேரும் சகோதரர்கள். அதனால் ஓ மேய்ப்பருக்கும் ஏன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வர வேண்டாம். அதனால நீ என்ன செய்ய, இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறதல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆபிரகாம் சொல்கிறேன், தேசம் ஃபுல்லாக உன்கிட்ட இருக்குது, கண்ணுக்கு முன்னால் இருக்குது. நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன்ப்பா, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன்ப்பா. நீ எந்த பக்கம் போறியோ அதுக்கு நான் எது டைரக்ஷனில் போகிறேன்.
அதான் சொல்கிறார், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன். 10ஆம் வசனம், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொறிந்ததாய் இருக்கிறதை கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்கிறதுக்கு முன்னால அந்த பகுதி முழுவதும் கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து போல அவ்வளோ செழிப்பான இருந்துச்சு. ஏன்னா எகிப்தில் நைல் ஓடுகிறது, நைல் நதி ஓடுகிற செழிப்பான ஒரு பகுதி எகிப்து. அதே போல் இங்கே யோர்தான் நதி ஓடுகிறது, இந்த பகுதியும் செழிப்பான பகுதி. ஆகவே இங்கே லோத்து அதை தெரிந்து கொண்டு அங்கே புறப்பட்டு போகிறதை பார்க்க. 11ஆம் வசனம், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிராணம் பண்ணி போனான். அப்படியே அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். இங்க லோத்து ஆபிரகாமும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிகிறார்கள். லோத்து எங்க போறான்? கிழக்க போயிடுறான், யோர்தானுக்கு அருகில் உள்ள பகுதிக்கு போயிடுறான். ஆபிரகாம் எங்க இருக்கிறார்? 12ஆம் வசனம் 11ஆம் வசனம் வரைக்கும் தான் நம்ம இதுக்கு தெளிவாக இருக்கிறது. 12ஆம் வசனமும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்பொழுது இன்னும் தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆபிராம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். ஆபிராம் கானானை விட்டு வெளியே போகல, கானானுக்குள்ளே இருந்துட்டாரு. இவன் யோர்தானுக்கு பக்கத்தில் போய் சோதோமுக்கு நேராக கூடாரத்தை போட்டான். 11ஆம் வசனம் வரைக்கும், கிட்டத்தட்ட 10ஆம் வசனம் வரைக்கும் இருவர் ஒன்றாக இருக்கிறாங்க. 11ஆம் வசனத்தில் இருவரும் பிரிந்து போய் விடுகிறார்கள். ஆபிரகாம் 12ஆம் வசனத்தில் ஆபிரகாம் கானானிலே இருந்து விடுகிறார். லோத்து யோர்தானுக்கு பக்கத்தில் அவர் போயிடுறார். லோத்து தெரிந்து கொண்டது சரியா தவறா என்று சொல்லி வரும்போது லோத்து பார்க்குறாரு, நீர்வளம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது, ஆடு மாடுகள் நமக்கு அது சரியான நல்ல பகுதி, அங்கே நல்ல மேய்ச்சல் கிடைக்கும், நமக்கு எல்லாம் கிடைக்கும். தெரிந்து கொண்டது சரிதானே, எல்லாம் கிடைக்கும், தெரிந்து கொண்டது சரிதானே. ஆனால் மாம்ச எண்ணத்தின்படி அவர் தெரிந்து கொண்டது சரிதான், எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி தெரிந்து கொண்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்தவான்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவன் நமக்கு அதற்கு உரிமை கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய மூளைக்குள்ள ஆண்டவர் கட்டாயமாக ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்ல. தெரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லது ஒரு காரியத்தை செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அது தேவ சித்தத்துக்கு உட்பட்டதா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு அவருடைய அனுமதி பெற்று நாம் இந்த காரியத்தை நடத்த வேண்டும். லோத்து போனது கரெக்ட், பட் அவன் ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்கல. இந்த இடத்துக்கு நான் போகலாமா ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் போகலாமா ஆண்டவரே கேட்கல. ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்காம அவன் புறப்பட்டு போயிட்டான். தேர்ந்தெடுத்தது நல்ல செழிப்பான பகுதி, ஆனால் அனுமதி ஆண்டவர்கிட்ட வாங்கலை. நம்ம எல்லாவற்றையும் தேர்ந்தெடுக்கலாம், உரிமை உண்டு. ஆனால் தேவ அனுமதி இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம தேர்ந்தெடுத்து செய்வோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வராது, தோல்வியில் முடியும். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. லோத்து ஆண்டவரே தெரிந்து கொண்டான் ஆண்டவரே, ஆனால் உம்மிடத்தில் அனுமதி பெறாமல் அவன் தெரிந்து கொண்டான். உம்மிடத்தில் அனுமதி பெறாமல் தெரிந்து கொண்டான் ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் உம்மிடத்தில் அனுமதி பெற்று ஆண்டவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு செயல்பட உதவிச்சு. மகிமை நேரம் நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவர். இந்த சேனல் நடத்துகிற தேவ மனிதர்கள் ஆசீர்வதி. இந்த ஊழியத்திற்கு ஸ்பான்சர் பண்ணுகிற தேவ மனிதர்கள் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.